ஹே நண்பர்களே, மேஜர் அப்டேட் வந்திருக்கு. ஈரானோட சுப்ரீம் லீடர் மொஸ்டாபா காமனை ஒரு டிஃபைனட் ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப்போட போட்ட ப்ரெஷருக்கு பயப்படாமல் எங்கள் நியூக்ளியர் அண்ட் மிசைல் பவரை கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி அப்படின்னா, அமெரிக்கன்ஸ்க்கு இந்த பெர்சியன் கல்ஃபில் இடமே கிடையாது, ஒரு வேளை இருந்தால் அது கடலுக்கு அடியில் தான், அட் த பாட்டம் ஆஃப் த வாட்டர்ஸ் அப்படின்னு செம்ம ஷார்ப்பாக பேசியிருக்காரு. வேர்ல்டு வார் 3யோட வாசலில் நின்றுட்டுருக்கோமா, அமெரிக்கா கடலுக்கு அடியில் தான் அப்படின்னு ஒரு டெஃபினட்டாக சொல்லியிருக்காரு. அது வேர்ல்டு எக்கனாமியை தலைகீழ திருப்புற இந்த ஈரான் யூஎஸ் வார் இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்குது, நம்ம பெட்ரோல் ப்ரைஸ் ஏன் $126 தொடப்போகுது, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் கார் அண்ட் பெட்ரோல் ப்ரைஸ் இப்போ திடீர்னு ஏறுதா, அதுக்கு காரணம் உங்கள் பக்கத்தில் உள்ள பங்கு கிடையாது, 3000 மைல்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் பிளாக் தான். ஈரான் இப்போ உலகத்தோட ஆயிலையே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ட்ரம்ப் பண்ண போகிற அந்த சீக்ரெட் பிளான் என்ன, இது உங்கள் பாக்கெட்டை எப்படி அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னு. February 28 அட்டாக் அப்புறம் முதல் முறையாக வெளியே வந்திருக்காரு ஈரானோட லீடர். ஆனால் அவர் வந்த உடனே சொன்ன விஷயந்தான் முதல் உலகத்தையே ஷாக்காக வச்சிருக்கு. ஒரு பக்கம் தூக்கு தண்டனை, இன்னொரு பக்கம் யூஎஸ் நேவியோட பிளாக்கேடு. ஈரான் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கராக மாறி இருக்கு. அது எப்போ வெடிக்கும், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் அங்கே என்ன நியூஸாக கொடுத்துருக்காரு அப்படின்னா, Ayatollah Mojtaba Khamenei is the son of a former leader. In his report, he is making his first major statement after his father was killed in an airstrike. This is personal and political. He is trying to show his people that despite the war, he is just as strong as his father was. இப்போ மெயின் இஷ்யூ என்ன அப்படின்னா, ஈரான் எக்கனாமி மூலமாக மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு. யூஎஸ் நேவி ஈரானோட ஆயில் டேங்கேட்ஸில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பிளாக்கேட், ஈரானால் ஆயில் விற்கவே முடியலை. ஸோ காசு கிடையாது. பட் ஈரான் சும்மா விடலை, அவங்க ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வழியாக தான் உலகத்தோட 20% ஆஃப் க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. ரிசல்ட் என்ன அப்படின்னா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இப்போ $126 per barrel டச் ஆயிடுச்சு. இது வேர்ல்டு மொத்தத்துக்கும் ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு ஷாக் பாயிண்ட்டு, ஒரு நேரோ கேட்டை எல்லா வேர்ல்டும் ஆயிலும் அங்கே போகிறதுக்கு அதுதான் அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஈரான் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிற ஷிப்புக்கிட்ட $2 million வரைக்கும் டோல் ஃப்ரீ கேட்குறாங்க. யூஏஇ மாதிரி கண்ட்ரிஸ் இதை கடல் கொள்ளை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் பாகிஸ்தான் இன்டைரக்டாக யூஎஸ் அண்ட் ஈரான்குள்ளே ஃபோன்லையாவது பேசுங்கப்பா அப்படின்னு இது பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த லீடர் கிளியராக சொல்லிட்டாரு, எங்கள் நியூக்ளியர் டெக்னாலஜி அண்ட் மிசைல்ஸை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு. ஈரானுக்குள்ளே சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாகிட்டுருக்கு. வாரும் ப்ரொட்டஸ்ட்டுக்கு நடுவில் அதாவது தூக்கு தண்டனை நிறைய நடக்குது. சசன் இன்னும் ஒரு 21 year old பையனை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. யூஎன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி வார் ஸ்டார்ட் ஆனதில் இருந்து டோட்டலாக 21 மெம்பர்ஸை ஈரான் தூக்கில் போட்டிருக்காங்க. இது இன்டர்நேஷ்னல் லெவலில் பெரிய காண்டம் க்ரியேட் பண்ணுது. ஸோ பேசிக்கலி சிச்சுவேஷன் இப்போ எட்ஜ் ஆஃப் த சீட்டில் இருக்குது. ஒரு பக்கம் ஆயில் ப்ரைஸ் ஹைக்காக இருக்குது, இன்னொரு பக்கம் வார் த்ரெட் அண்ட் இன்டர்னல் ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இருக்குது. ட்ரம்ப் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறாரு, ஈரான் சரண்டர் ஆகுமா, இல்லை இது இன்னும் பெரிய வாராக மாறுமா? லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோ பார்க்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.